தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் தென்கோடிக்கு அருகில் இயற்கை அரண் சூழ்ந்த அழகிய கிராமம் இத்தட்டார்மடம். பகிர்தலும் பரந்த நல் மனமும் நிறை நல் நோக்கமும் கொண்ட ஒரு பெரிய கிராமம் இத்தட்டார்மடம். பிள்ளைமார், மறவர், கம்மாளர், செட்டியார், யாதவர், நாடார், ஆதிதிராவிடர், அருந்ததியர், அர்ச்சகர், கம்பர், சலவை தொழிலாளர், சபரத் தொழிலாளர் என பல்வகைப்பட்ட மனிதர்கள் பக்குவமும் பாசமும் கலந்து கைகோர்த்து பயணித்த பசுமையான கிராமம் இத்தட்டார்மடம். ஜாதி என்ற மலர்களால், மதம் என்ற நாரினால் கட்டப்பட்ட கதம்ப மலர்களாக மனம் வீசிக்கொண்டிருந்தது இக்கிராமம். கிறிஸ்தவம் இக்கிராமத்தில் காலுன்றா காலத்தில் இருந்தே நீலகண்ட பிள்ளை தனது குதிரையுடன் வந்து தங்கிச் செல்லவும் இளைப்பாறவும் ஏற்ற கிராமமாக இத்தட்டார்மடம் விளங்கியுள்ளது. அன்றே நீலகண்ட பிள்ளை என்ற புனித தேவசகாயர் மனங்கவர்ந்த கிராமமாக இத்தட்டார்மடம் இருந்ததுதான் வரலாற்று சிறப்பு எனலாம். மறைசாட்சி புனித தேவசகாயர் சிற்றாலயம் தட்டார்மடத்தில் கட்டப்படுவதற்கான காரணம் புனித தேவசகாயருக்கும் இக்கிராமத்திற்குமான தொடர்பு பற்றியும் வரலாற்றின் அடிப்படையிலும் பாரம்பரிய வழி செய்திகளின் சிலவற்றின் பகிர்வுகளை காணலாம். காலரா தாக்கத்தால் உறவுகள் சுற்றங்களை இழந்து வாழ வழியின்றி உயிர் பிழைக்கும் நோக்கில் அலசி என்பவர் தன் குடும்பத்தினருடன் மூக்குப்பீரி பிரகாசபுரத்தில் இருந்து தட்டார்மடத்தில் தஞ்சம் புகுந்தார். தட்டார்மடத்தின் முதல் கத்தோலிக்க கிறிஸ்தவர் இவர் என்று வரலாறு சொல்கிறது. பனை நிறைந்த பகுதியாக இப்பகுதி இருந்ததால் பனையேறும் தொழிலை தொடங்கினார். இவரை தொடர்ந்து பலரும் இத்தொழிலை செய்ததால் முதன்மை தொழிலாக பனையேறும் தொழில் இருந்து வந்துள்ளது. அலசி என்பவருக்கு செல்வம் பெருகவே தற்போது மறைசாட்சி புனித தேவசகாயர் சிற்றாலயம் அமைந்துள்ள இடத்தில் 1 ஏக்கர் நிலம் வாங்கினார். அவ்வேளையில் அலசி என்பவரின் திருமணம் ஆகாத மகள் சபரியாயி இறந்து விடுகிறாள். அலசி என்பவர் தன் மகளை தான் வாங்கிய இடத்திலேயே அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்தில் நடுவதற்கு ஒரு குர்சை வாங்கி தனது வீட்டில் 3 மாதங்களாக வைத்திருந்தார். அந்நிலையில் பூச்சிக்காட்டு தேவர் என்று அழைக்கப்பட்டவரின் விதவை மகளான சின்னக்கண் அம்மா அலசி என்பவரிடம் வந்து உங்கள் வீட்டில் குருசு இருக்கிறதா என்று கேட்டுள்ளார். அதற்கு அலசி என்பவர் அப்படி ஒன்றுமில்லையே, உங்களுக்கு சொன்னது யார் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண் நேற்று இரவு எனது கனவில் வெள்ளை குதிரை மீது வீரர் ஒருவர் வந்து அவர்தான் காற்றாடி மலையில் தேவனுக்காக உயிர்விட்ட தேவ சகாயர் என்றும் நீங்கள் வைத்திருக்கும் குருசில் உள்ள பெயரை நீக்கிவிட்டு அதை நீர் வாங்கியுள்ள நிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பெரிய உடைமரத்தின் கீழ் அந்த வீரர் சிலுவை அடையாளம் இட்டுள்ள இடத்தில் நட்டு அவர் நினைவாக ஒரு குருசெடி அமைக்க சொன்னார் என்றாள். உடனே அலசி என்பவர் அப்பெண்ணுடன் சென்று உடைமரத்தின் கீழ் பார்த்தபோது அங்கே தரையில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டிருப்பதைக் கண்டு இருவரும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் அலசி என்பவரும் சின்னக்கண் அம்மாளும் கொட்டு மேளத்துடனும் மாலையுடனும் குருசை ஏந்தி சென்று கனவில் தோன்றிய வீரர் குறிப்பிட்ட இடத்தில் குருசை நட்டனர். எண்ணெய் விளக்கும் ஏற்றி வைத்தனர். இச்செய்தி பக்கத்து ஊர்களுக்கும் பரவியது. மத வேறுபாடின்றி மக்கள் குருசை தரிசித்து செல்ல ஆரம்பித்தனர். 1778ஆம் ஆண்டு அலசி என்பவரும் அப்போது நிர்வாகத்தில் இருந்து வந்த புதுமை சபரிமுத்து என்பவரும் கோபுர குருசடி கட்டி அதன் மேல் குருசை வைத்து அதை உள்ளடக்கி ஒரு சிற்றாலயம் அமைத்தனர். கல்லால் ஒரு விளக்குத்தூண் ஒன்றும் அமைத்தனர். ஒரு நாள் இந்து மத சகோதரர் ஒருவர் கனவில் அதிகாரி போன்று ஒருவர் கல்தூண் விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றார். அப்போது அந்த சகோதரர் ஏன் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு உட்கார்வதற்கு ஒன்றும் இல்லையே என்று அதிகாரி கூறினாராம். கனவில் வந்தவர்
புனித தேவசகாயர்தான் என்றறிந்த மக்கள் நாற்காலி ஒன்றை செய்து சிற்றாலயத்தில் வைத்துள்ளனர். இன்றும் ஒரு நாற்காலி குருசடியில் இருப்பதை காணலாம். அதே போன்று புனித தேவசகாயர் இளைப்பாரி விட்டு இத்தட்டார் மடத்தில் உள்ள கிணற்றில் நீராடி விட்டு செல்வது வழக்கம். அக்கிணறு எந்தவித வறட்சியிலும் வற்றா கிணறாக காட்சியளிக்கின்றது. குருசை நட்டு வழிபட்டு வந்த மக்கள் புனித தேவசகாயர் இளைப்பாறிய நேரத்தில் தனது குதிரையை கட்டிய வேப்ப மரத்தை வரலாற்று வழி அறிந்து அந்த மரத்தில் உள்ள இலைகளை நோய்வாய்ப்பட்டவர்கள் பறித்து அரைத்து உட்கொண்டும் உடம்பில் பூசியும் நலம் பெற்று சென்றனர். இன்றும் அந்த வேப்பமரம் பட்டுவிட்டாலும் அந்த இடத்தில் புதியதாக ஒரு வேப்பமரத்தை நட்டி அதன் இலைகளை நோய்வாய்ப்பட்ட மக்கள் உட்கொண்டும் உடம்பில் பூசியும் நலம் பெற்று வருகின்றனர். அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. 1893 சொக்கன்குடியிருப்பை சார்ந்த சவரிமுத்து அண்ணாவியார் தேவசகாயம் பிள்ளை வரலாற்றை சங்கீத நாடகமாக எழுதி தட்டார்மடம் புதுமை சவரிமுத்து என்பவரிடம் கொடுத்து தட்டார்மடத்தின் பாதுகாவலி புனித அன்னம்மாள் திருவிழாவின் போது 4 நாட்கள் நடத்த ஏற்பாடு செய்துள்ளார். இன்றளவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறைசாட்சி புனித தேவசகாயர் சங்கீத நாடகம் புனித அன்னம்மாள் திருவிழாவின் போது 10ஆம் திருவிழாவில் தொடங்கி 4 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. புனித தேவசகாயர் நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி முன்னின்று நடத்துபவர்களும் அதில் கலந்து கொள்பவர்களும் என்று குடும்பத்துடன் 40 நாட்கள் விரதம் இருந்து இந்த நாடகத்தை நடத்தி வருவது வரலாற்றில் மிகச் சிறப்பு எனலாம். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் திருப்பலிக்கு முன்னும் மறைசாட்சி புனித தேவசகாயர் சங்கீத நாடகம் தொடங்கும் முதல் நாளிலும் தட்டார்மடம் பங்கு மக்கள் அனைவரும் மேள தாளத்துடன் மறைசாட்சி புனித தேவசகாயர் குருசடிக்கு சென்று மாலை அணிவித்து ஜெபித்த பின் திருப்பலியும் நாடகமும் தொடங்குவது என்று பாரம்பரிய வழக்கமாக இன்றளவும் தொடர்கின்றனர். அருளாளர் முத்திபேறு பட்டம் பெறுவதற்கு முன்னரே எம் முன்னோர்கள் புனித தேவசகாயரை வழிபடத் தொடங்கிவிட்டனர். துன்பங்களில் துவண்டு வறுமையில் உழன்று தீராத நோய்களில் சாத்தானின் பிடியில் சிக்கி தவிப்போருக்கும் திருமண தடை நீங்க பிள்ளை வரம் வேண்டி வரும் அனைவருக்கும் அபரிமிதமாய் வரங்களை வாரி வழங்கி வருகின்றார் மறைசாட்சி புனித தேவசகாயர். ஜாதி மத பேதமின்றி அனைவரும் வந்து வழிபட்டு செல்லும் சிற்றாலயமாக மறைசாட்சி புனித தேவசகாயர் குருசடி அன்றும் இன்றும் திகழ்ந்து வருவது இத்தட்டார்மடம் பங்கிற்கு மிகச் சிறப்பு. தட்டார்மடத்திற்கு இளைப்பாற இடந்தேடி வந்தவர் இந்தியாவின் பொதுநிலை முதல் புனிதராக, தமிழ்நாட்டின் தலைமகனாக, வாடிகனில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்திட இறைவன் புனிதர் எனும் மகுடத்தை மறைசாட்சி தேவசகாயருக்கு சூட்ட 15/5/2022 அன்று மறைசாட்சி புனித தேவசகாயர் என்று திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்ட நிகழ்வு கத்தோலிக்க பாரம்பரிய வரலாற்றின் பொன்னெழுத்து பதிவு எனலாம். நம் முன்னோர்களுடன் பழகிய ஒருவரை புனிதராக்கி இத்தட்டார்மடத்தின் பாதுகாவலராகவும் பரிந்துரையாளராகவும் உடனிருப்பாளராகவும் நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி. புனித தேவசகாயரை நம்பிக்கையோடு நாடி வருபவர்கள் வேண்டும் மரணங்கள் பெற்று நன்றி காணிக்கையாக வெள்ளி கொலுசுகள் பொதிகள் தந்தை சேர்ந்தலை புனித தேவசகாயரின் சுபத்துக்கு அணிவித்து மகிழ்ந்தன. கொண்டே வரும் வேண்பர்களும் பெற்றவர்களும் தன்னந்தங்களை புனித தேவசகாயரின் வரலாற்று 4ஆம் நாள் நாடகத்தில் போது நாடக மேடையிலும் சித்தாலத்திலும் வைப்பெரும் வழக்கம். ஒவ்வொரு
முதல் வெள்ளிக்கிழமைகளோ புனித தேவசகாயரின் சித்தாலத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஜெபக்கூட்டமும் குணமணிக்கும் வழிபாடும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்று வருகின்றது. மாதந்தோறும் தனி குடும்பமோ சொந்தங்கள் நண்பர்கள் இணைந்தோ நன்கொடைகள் வழங்கி ஜம்பமண்டி விருந்து இச்சிறிய கிராமத்தில் தொடர்ந்து நடத்தி வருவது புனித தேவசகாயரின் அருளால்தான் என்பதே மிக சரியானது. புனித தேவசகாயரை என் சாதவன் சொல்லும்